ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? டீக்கடை ஸ்டைல் போண்டா நம்ம வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாங்க. இப்போ ஸ்கூல் லீவில் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஈவினிங் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நாங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சு அதை மசித்து ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இல்லை கடலை மாவு தேவையான அளவு எடுத்துக்கலாங்க. நான் 10 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அரிசி மாவு 1 ஸ்பூனு, 1 ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாங்க. 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. எல்லாத்தையும் தண்ணி ஊற்றுறதுக்கு முதலையே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாங்க. தண்ணி பத்தலை, இன்னும் கொஞ்சம் சேர்த்தி நல்லா கலக்கிக்கலாங்க. பஜ்ஜி மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணுங்க. கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு வெடிக்க விட்டுக்கலாம். சோம்பு 1/2 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூனு, இஞ்சி கொஞ்சம், பூண்டு கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. இதெல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி அது கூட சேர்த்திக்கலாங்க. 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி அது கூடவே சேர்த்திக்கலாங்க. கருவேப்பிலை, மல்லித்தலை நல்லா பொடியாக கட் பண்ணி அது கூட சேர்த்திக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பிஞ்ச் பெருங்காயம் சேர்த்திக்கலாங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கலாங்க. ஏற்கனவே நம்ம மாவில் உப்பு சேர்த்திருக்கோம். ஏற்கனவே வெந்த உருளைக்கிழங்கு தான். வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா கலக்குனா மட்டும் போதுங்க. ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாங்க. உருண்டைகளை மாவில் டிப் பண்ணி எண்ணெய் காஞ்சிட்ருக்குது, அதில் போட்டுக்கலாங்க. 4 போண்டாவாக நான் போட்டு எடுக்கிறேங்க. நம்ம சோடா உப்பு இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே சேர்த்துலிங்க. 4 போண்டாவையும் போட்டு நல்லா திருப்பி விட்டு 2 சைடும் வெந்ததும் எடுத்துக்கலாங்க. இதே போல் எல்லா போண்டாவையும் போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ தான் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இது மாதிரி ஸ்நாக்ஸ் வெரைட்டி நிறைய நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சதுக்கு 12 போண்டா கிடச்சிதுங்க. நான் மாவு கொஞ்சம் அதிகமாக கலக்கிட்டேன். அதை மீதமானதை வேஸ்ட் பண்ணாமல் வெங்காய பஜ்ஜி போட்டிருக்குறேங்க. உருளைக்கிழங்கு போண்டா பிடிக்காதவங்க வெங்காய பஜ்ஜி சாப்பிட்டுக்கலாம். அதையும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பெரிய வெங்காயம் மெல்லிசாக ஸ்லைஸ் போட்டு வச்சுருக்கேங்க. மாவில் டிப் பண்ணி அதே எண்ணெயில் போட்டுக்கலாங்க. 2 சைடு திருப்பி விட்டு நல்லா வெந்ததும் எடுத்துக்கலாம். இதே மாவு 2 ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி போண்டா, வெங்காய பஜ்ஜி 2ஐயும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் முகில்தனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you friends.